வணக்கம். அரசியல் மாவீரன் எடிட்டர் டி.எம். சிவம். சென்னை அரசு சித்த மருத்துவமனை அரும்பாக்கத்தில் இருக்குது. நார்மலா பாத்தீங்கன்னா அண்ணா நகர், அரும்பாக்கம். அது ஆக்சுவலா அரும்பாக்கம். அரும்பாக்கத்தில் உள்ளது வேற இடத்துல பிரான்ச் நிறைய இருக்கு. அந்த பிரான்ச்சில் சென்னையின் மிக முக்கியமான பகுதியில பணிபுரியும் அரசு சித்த மருத்துவர் பணி நியமனம் டிரான்ஸ்பர் வாங்கி தருவது அங்கங்க சிட்டே போடுறாரு. விசாரிச்சு பாத்தீங்கன்னா அவர் பிரபலமான நடிகரின் பெயரை கொண்டவர். தொகுதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதி. அரசு சித்த மருத்துவமனையில் லேப் டெக்னீஷியன். நல்லா கேட்டுக்கோங்க, அரசு சித்த மருத்துவமனை லேப் டெக்னீஷியன் கேட்டுக்கோங்க. இங்கிலீஷ் டாக்டர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தமிழ்நாடு அரசு சித்த மருத்துவமனை. 12 லட்சம் பேசியிருக்காங்க, பேரம் பேசியிருக்காங்க. 12 லட்சத்துல வெறும் 20,000 அட்வான்ஸ் கேட்டு கொடுத்து வாங்கிட்டாரு. எவ்வளவு கொடுத்து சிட்டே போடுறது. அப்புறம் 2-3 பெண்மொழி டிரான்ஸ்பர் வாங்கி தரல, துரத்தி அடிச்சிருக்காங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை. பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல, டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா விசாரிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துல 50 லட்சத்துக்கு மேல சீட்டிங் பண்ணிருக்காரு. நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவங்க துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறாரு. என்னடா விசாரிச்சு சுத்தி பாத்தீங்கன்னா ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னா அவரை டிரான்ஸ்பர் பண்ணல, ஆக்ஷன் எடுக்கல, சும்மா கண்துடைப்புக்காக சில டீட்டெயில் பேசிட்டே இருப்பாங்க. அவர்களின் புரோக்கர் யார் தெரியுமா? சப் புரோக்கர் வச்சிருக்காரு. ஒரு 4-5 பேர் வச்சிருக்காரு. முத்தி போன பத்திரிகையாளர் 1, எழுத தெரியாத பத்திரிகையாளர் 1, 2 பேருக்கு எழுத தெரியாது. ஒரு டாபிக் எழுத தெரியாது, அது பேர் தான் டாபிக் எழுதினாதான் பத்திரிகையாளர். அந்த மாதிரி 2-3 பத்திரிகையாளர் கையில வச்சிருக்காரு. 2-3 புரோக்கர்கள், போலி அரசியல்வாதிகளை கூட வச்சுக்கிட்டு ஃபுல்லா சிட்டையை போட்டு இருக்கலாம். அவர் துறை சார்ந்த அதிகாரிகளை திட்டுகிறார். நம்மள சார் இதெல்லாம் போட்டு விடுங்க சார், அசரவே மாட்டேங்கிறாரு, யாரும் நடவடிக்கை எடுக்கல. அடிச்சது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 1 கோடியை தாண்டி இருக்கும். ஆதலால் எனது இமெயில், நமது பத்திரிகையின் இமெயில் ஐடி arasiomwailmwaveran@gmail.com. டாக்குமெண்ட் எல்லாம் எனக்கு மெயில் அனுப்பிடுங்க. எதுவுமே பயப்பட வேண்டாம். 2 பேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, 5 பேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி நீங்க பணம் கொடுக்கும் போது முடிஞ்ச அளவு செல் ஆன் பண்ணி விட்டுருங்க. செல் ஆன் பண்ணிட்டு வீடியோ அதை எடுக்க மாட்டேங்கிறீங்க, செல் ஆன் பண்ணி விட்டுருங்க. பொதுமக்களே செல் ஆன் பண்ணிருங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏதாவது ப்ரூஃப் தான் நம்ம லாக் பண்ண முடியும். அழகா சட்டத்துல உள்ள ஓட்டையை பயன்படுத்தி தப்பிச்சு ஓடி போயிறாங்க. இப்ப இவரை ட்ராக் பண்ண அனுப்பியிருக்கிறேன். இல்லைன்னா வேற மெத்தட்ல தான் இவரை லாக் பண்ணி விடணும். தொடர்ந்து பணம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏகப்பட்ட இளைஞர்களை கவுத்தி விட்டுள்ளார். பத்திரிகையாளர் கூட்டு செய்தி, பத்திரிகையாளர் போலி பத்திரிகையாளர், ஒரிஜினல் பத்திரிகையாளர் கிடையாது. எழுத தெரியாத பத்திரிகையாளர் ஐடி வச்சிருப்பாங்க. எழுத தெரியாத பத்திரிகையாளர் கூட்டணி. ஆண்டவா வணக்கம். இன்னும் பிற சுவையான தகவலுடன் வருவது டி.எம். சிவம், அரசியல் மாவீரன் எடிட்டர்.